எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கள் அண்ணன் வந்து அம்மாடி நல்லா பண்ணுறான் அம்மாடி அவன். அது என் தம்பியில் வச்சுட்டு ரொம்ப கேட்காதீங்க, ஏன்னா அவங்களுக்கு சங்கடம். என்னை தனியாக இருக்கும்போது கேளுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ராத்திரியில் அரிக்கன் விளக்கு டார்ச்சு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் அந்த வறண்ட இடத்துல ஒரு குழியை வெட்டிட்டு அதில் தேங்கி எடுக்கல தண்ணி அதை அப்படியே செருகு எடுத்து அவன் சூதுக்கு தெரியும் அப்படியே அள்ளிக்கிட்டு வந்து தேத்தாங்கொட்டை வச்சு தேத்தி அதில் தண்ணி தெளிஞ்ச உடனே அதை குடிக்கிறவங்க நாங்கள். நீங்கள் அவ்வளோ தூரம் நாங்கள் வறட்சியில் இருக்கிறபோது நீ 2 லட்சம் லிட்டர் உறிஞ்சிக்க 40 லிட்டர் உறிஞ்சிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணால் எங்களுக்கு வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்கலங்க. அன்னைக்கு நான் போராடும்போது என் தம்பி சொல்கிறான்ல, ஏப்பா அடுத்த வேலை சோறு கிடைக்க கெடுத்துறாது என்னை வந்து இந்த சீமா ஒரு பைத்தியக்காரப்ப ஏதோ வேலை கிடைக்குதுக்குன்னா அதையும் கெடுக்க வரான்னு சொல்லி என்னை திட்டி வெட்டி விட்டாங்க. இப்போ வா நமக்கு வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்கல, வந்து போராடு அப்படியா. சாந்தனப்பட்ட கஷ்டத்துக்கு அவன் எங்கள் ஊரில் என்ன இருக்குன்னு தெரியும். கண்ணு கட்டின வரைக்கும் மரம் இருக்காது, நிழல் இருக்காது, சரிதானே, வறண்ட காடு. அப்படியே கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா அந்த காணல் அது இருக்குல்ல, அந்த வெயில் அது மூஞ்சிலாம் அப்படியே சுருகி முடியெல்லாம் பூனை முடி மாதிரி ஆயிரும், வெறும் அப்படியே காஞ்சி. பார்க்குறதே அங்கே போகிறவன் யாருப்பா சீமானா அப்படி. அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கே இன்னும் அதோட விளைவு தெரியாது. நான் கரிமூட்டத்தில் நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன், ஏன்னா இந்த கருவமாமுலுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, நீங்கள் இதை வச்சு இன்னும் வந்து உங்களோட வாழ்வியலை வச்சு தான் நடத்துறீங்கன்னா ஆனால் என்ன தம்பி அடுத்த வேலை சோறு போடுறது இதுதான், இதை போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. சிங்கமங்கலத்தில் வந்து நாரை பறக்காத 48 குறிச்சி, அது ஒரு ஊர், சின்ன கடல். வைகை நதி வந்து நேரடியாக கடலில் கலக்கிறது இல்லை. எங்கள் ஐயா வைரமுத்து கூட பாடல் எழுதியிருப்பாங்க. எங்கள் ராஜசிங்கமங்கலம் அதை தான் அது ஆரசமங்கலம்னு சொல்லிட்டாங்க பின்காலத்தில். அதே எங்கள் பாட்டனை பாண்டிய மன்னன் கட்டி கொடுத்தது, வெற்றி கொடுத்தது எங்களுக்கு. நாங்கள் வறுமையில் இருக்கிறனால போருக்கு ராமநாதத்துலேருந்து வீரர்களை கூட்டிகிட்டு வரும்போது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சண்டையில் வலுவாக நாங்கள் சண்டை போடல, சோர்ந்துட்டோம். ஏன்னு மன்னர் கூப்பிட்டு கேட்கும்போது சாப்பாடு இல்லை வெள்ளாமை இல்லை, என்னோட பைத்துக்கரைங்களான்னு வெள்ளாமைன்னா தண்ணி இல்லைன்னு தான் இந்த கம்மாயை வெட்டி கொடுக்குறது. நாரை பறக்காத 48 குறிச்சி, நான் நாரையே பறக்க முடியாது, அவ்வளோ தூரத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடலாகவே இருக்கும். நேரடியாக கம்மாயில் கலக்கும், எங்களுக்கு மிச்சம் போக திறந்து விட்டோம்னா கடலுக்கு போகும். அது எந்த நதியும் கடலில் கலக்கும், வைகை மட்டும் எங்கள் ஊர் கம்மாயில் தான் கலக்கும். கருமண்டிப்பு கிடக்கு. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வரும். அதுக்காவது சீக்கிரம் நம்ம அதிகாரத்துக்கு வரணும் மேடம். போர்க்கால நடவடிக்கை மொத்தமாக பிடிங்கிட்டு மாற்று மரத்தை நடணும். புங்கை, பூவரசு, வேம்பு, எவ்வளவோ மரங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு இதை யாருமே இல்லை. நீங்கள் கேரளான்னு நான் பெருமை சொல்லலை, இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க கேரளாவில். ஒரு சீமக்கருவேல ஒரு செடியை காட்டிடுங்க, நான் வந்து தலை வணங்கி உங்களை கேட்குறேன். ஒரு சீமக்கருவேல செடி இருக்காது, ஒரு மரம் இருக்காது. அவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு செடியை பார்த்து எடுத்து கொண்டு போய் எந்த கடையில் கொடுத்தாலும் 10 ரூபா காசு கொடுத்துருவாங்க. அந்த மண்ணை அவ்வளோ நேசிக்கிறாங்க. அதனால அங்கே இந்த சீமக்கருவேல வளரலை. இது நீங்கள் வானூர்தியில் பறந்து போனீங்களா, எங்கள் மாவட்டத்தை கிடக்கும்போது எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கு இந்த மண், அடாடா எவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க மேலேருந்து போகும்போது. இறங்குனீங்கன்னா சீமக்கருவேல முள். அதாவது 100 நாள் வேலை திட்டம்லாம் உங்களுக்கு தெரியும். அது 100 நாள் வேலை திட்டத்தை நம்ம வேணான்னு சொல்லலை, வேலை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். எப்போவுமே மனித ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு தான் வாழும் வளரும். சும்மா உட்காந்துருங்க சம்பளம் கொடுக்குற நாடு எப்படி? சரி, இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஐயா ராஜீவ்காந்தி அப்போ இருந்து கொண்டாடுறாங்க கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் இதெல்லாம் நாங்கள் 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரோம்னு கொண்டு வந்தாங்க. எவ்வளோ காலங்களாயிடுச்சு? ஏதாவது வெட்டின ஏரி, தூர்வாரின கம்மா, நட்டு வைத்த மரங்கள், போட்டு வச்ச சீரமைச்ச சாலைகள் எதுவுமே இல்லை. ஆனால் கேரளா கொஞ்சம் விழிச்சுக்கிடுச்சு. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு முதலாளி வர்றாருன்னா, எனக்கு கரும்பு வெட்ட ஒரு 10 பேர் வேணும் அப்படின்னா 10 பேர் வேணும்னா அலுவலகத்தில் பதிவு பண்ணி வைப்பார். அவங்க அனுப்புவாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு கரையேறுவாங்க. முதலாளி 500 ரூபா கொடுத்துருவாரு, நில தூய்மையாளர். இந்த அரசு கொடுக்குற காசும் போயிடும். அப்போ 500 ரூபா, இது ஒரு 300 ரூபா, 800 ரூபாயோட வீட்டுக்கு போயிடுவாங்க. வறுமை ஒழியும். அப்போ உழைப்பு பயன்படுத்தப்படுது. நமக்கு கோதுமை நம்ம அமெரிக்காவில் பசிக்க கையேந்த போக இந்த கோதுமைக்குள்ளே அனுப்பிட்டான் பார்த்தீனி செடியிலையும் இதையும். அது ஒரு பயோ வார் தான், உயிரியல் போர். இப்போ நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தில் இருக்குது, உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை. நமக்கு தான் இந்த சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன தான் விஞ்ஞானம் வந்தாலும் நீங்கள் டெங்குக்கு வந்து கீழே இது குடி, நிலவேம்பு குடிங்கிறீங்க. மஞ்சக்காமலைக்கு இன்றைக்கும் சாண்டிஸுக்கு நீங்கள் கீழா நெல்லியாக ஆட்டுப்பாலில் கரைச்சி குடிங்க, கலந்து குடிங்கிறீங்க. அப்போ நீங்கள் எங்கள் மருத்துவம் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை ஒழிக்கணும்னா எனக்கு இந்த மருத்துவத்திற்கான செடி மூலிகை எங்கே இருக்குது? மலை மேலே இருக்குது. அப்போ அந்த மலையில் பூரா அன்றைக்கி போனீங்கன்னா எந்த செடி மூலிகை நீங்கள் பார்க்க முடியாது, பார்த்தீனி செடி. அது வந்து ஒரு பயோ வார், அழிக்கிறது தான். இந்த சென்னையில் இருக்கிற மரம் ஏதாவது ஏன் மரமா? எல்லாமே அனுப்பப்பட்டது. அந்த மரம் பூக்கும், காய்க்காது. அப்போ காய்க்காத மரத்தில் கனி வராது. கனி வராதுன்னா பறவைகளுக்கு இறை இருக்காது. பறவைகளுக்கு இறை இல்லாத இங்கே கூடு கட்டாது. பறவைகள் இல்லாமல் உயிர் சூழல் பெருகாது. உயிர் சூழல் பெருகாலாம் உற்பத்தி பெருகாது. உங்களுக்கு புரியுதா? ஒன்று சார்ந்துருக்கு. இந்த மரம் மழை அடித்தா, ஒரு காற்று அடித்தா டக்குன்னு முடிஞ்சிடும். என்னுடைய வேம்போ, புளியோ, புங்கையோ அவ்வளோ சீக்கிரமாக விழாது. அப்போ என்னுடைய பாரம்பரிய மரங்களை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது.
ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஆலமர அரச மரத்தில் பறவைகளுக்கு உணவு இருக்குது, நாவர மரத்தில் பறவைகளுக்கு உணவு இருக்குது, அங்கே கூடு கட்டும் பறவைகள் அங்கே வாழும், அதை சாப்பிட்டுட்டு வெவ்வேறு இடத்துல போய் பரப்ப போடும். அப்போ மரங்கள் உயிரினங்கள் பெருகும், மழையை அறுவடை செஞ்சு கொண்டு வரும். இப்போ இந்த சீமக்கருவேலைக்கு இந்த யூக்கலிப்டஸுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா வேர்க்காது. மற்ற மரங்களுக்கு வேர்க்கும், மாவுக்கு வேர்க்குமா வேர்க்கும், வேப்புக்கு வேர்க்குமா வேர்க்கும், ஆலமர அரச மரத்துக்கு 24 மணி நேரம் வேர்க்கும். இப்போ இந்த வேர்க்கிற மரங்கள் தான் வந்து மழையை வந்து மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வரும். ஆனால் இந்த யூக்கலிப்டஸும் இந்த சீமக்கருவேலையும் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வர்றது. வறட்சிக்கு பெரிய காரணம் உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு எப்படி அது கார்பரேட்டுகள் எப்படி இந்த அரசியல் அதிகாரங்களை வச்சுட்டு உள்ள வருது அப்படின்னு அதானே நீங்கள் பார்க்கணும். இருக்கிற வானூர்தி, இப்போ நான் ஒரு வெளிப்படையாக பேசுவோம், நம்ம பேசிட்டோம். மீனம்பாக்கத்தில் இருக்கிற விண்ணூர்தி நிலையம் இருக்குல்ல, ஏர்போர்ட்டில் பறக்கிறதுக்கு விமானம் இருக்கா? இருக்கா? இண்டிகோ தவிர ஏதாவது வண்டி இருக்கா? எதுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? வஉசி காமராஜர் பேரில் 2 துறைமுகம் இருக்குல்ல, அதில் வேலை நடக்குதா? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு 40 விழுக்காடு தான் நடக்குது, 60 விழுக்காட்டு வேலை இல்லை. எதுக்கு 6111 ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் துறைமுகம்? அப்போ கார்பரேட் உள்ள வரலாம். இந்த கார்பரேட் முதலாளி வரும்போது ஏற்கனவே இருக்கிற அரசு துறைமுகத்தில் வேலை இலக்கு செஞ்சாதான் தனியார் முதலாளிக்கு லாபம் வரும். அப்போ இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போ அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இதை வெட்டிட்டு மாற்று மரங்களை நட்டு நாங்கள் வளமாகி வேளாண்மை செஞ்சு பொழைச்சிடலாம்னா அதை விடுற மாதிரி இல்லையே. அதை மட்டும் கை வைக்கல அது. அப்போ மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் நிலை அதெல்லாம் யார் வைக்கிறது? வளக்கொல்லைன்னு சொல்லுங்க, வளக்கொல்லைன்னு சொல்லுங்க. வளக்கொல்லை என் நிலத்துக்குள்ளே இப்போ தானே என் தம்பி எடுக்கிறான், அதில் ஒரு கனிம வளம் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? 18 வருஷமாக எங்கள் ஊரில் மீத்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். போய் தெருவில் வரும்போது என்னடா அது இப்படி போட்டிருக்குன்னா, என் தம்பியெல்லாம் எங்கே வேலை செய்கிறேன்னா இந்த அப்புறமா நாங்கள் போராட ஆரம்பித்தோம் பாருங்கள், எங்கள் அப்பா நம்மால் வரந்தோன்னா தஞ்சாவூரில். அதுக்கப்புறம் தெரியுது எங்கள் ஊரில் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ எங்களுக்கு கடல் இருக்குது பாருங்கள், கடல் இருக்குது, கடலுக்கு பக்கத்தில் எங்கள் கிராமங்கள். அங்கே வந்து எங்களுக்கு தண்ணி வந்து 10 அடி 15 அடியில் கிடைக்குது நிலத்தடி நீர். தண்ணியை குடிக்க முடியாது, தண்ணியை பயன்படுத்த முடியாது, நிறம் மாறிடுச்சு, தண்ணியினுடைய தன்மை மாறிடுச்சு. அதனால நாங்கள் இடம்பெயர்றோம். ஏற்கனவே சீமக்கருவேல தண்ணியின் சுவையை மாற்றிடும். இப்போ சீமக்கருவேல இருக்கிற இடத்துல நீங்கள் தண்ணியை எடுத்தீங்கன்னா அந்த தண்ணியினுடைய தன்மையே மாறிடும், அதாவது சுவை மாறிடும், அது நிறம் மாறிடும், எல்லாமே மாறிடும். நீங்கள் சீமக்கருவேல எங்கள் தோட்டத்தில் இருக்கும், 3 ஆண்டுகள் கழிச்சு அழிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நாற்று போடுவோம், நெல் போடுவோம், அல்லது மிளகா போடுவோம்னு வச்சுக்கிறோங்க. அதாவது நீங்கள் நம்ப முடியாதுங்க, நான் அனுபவித்தேன். கண்ணா பின்னான்னு விளையுங்க. அதாவது மிளகாய்னா அப்படி வளர்ந்து அப்படி காய்ச்சி கொட்டும். என்னதான் கருமம்னா அம்பட்டை உறிஞ்சி இங்கே வேர்கிட்ட வச்சுக்கிட்டு செத்து போயிட்டு நாங்கள் அழிச்சோன்னா அது அந்த மண் அப்படி நின்றுது. அவ்வளோ வேலையை அதை செய்யும். அது தெரியாமல் நம்ம சும்மா அது ஏதோ இருக்குங்க, அது எதுங்க அதை போய் அதை அழிக்க சொல்கிறாங்க வச்சுறாங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியாது என்ன பாடுபடுறோம்ட்டு. அதனால அது எங்கள் ஊரில் மீத்தேனை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கமுதியில், எங்கள் ஊர் கமுதியில் 20 கிராமம் 5000 ஏக்கர், 5000 ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்பூங்கா யார் வச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க? அதானி 5000 ஏக்கரை எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா 20 கிராமத்தை காலி பண்ணிட்டாங்க. நாங்கள் வெளியேறிட்டோம், எங்களுக்கு வேலை வாய்ப்புன்ட்டாங்க. ஏதோ சூரிய ஒளியில் மின்பூங்கான்னு அந்த மின்பூங்கா கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே அவன் என்ன பண்ணிட்டான், சூரிய ஒளி தகடை போட்டுட்டு இந்த தகடுக்கு இந்த தகடுக்கு இடைவெளி இருக்கு பாருங்க, இந்த இடைவெளியில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளியெல்லாம் பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவங்க 2 லட்சம் லிட்டரு பர் டே ஒரு நாளைக்கு நீங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கலான்னு ஒப்பந்தம் போட்டாங்க. நீங்கள் 2 லட்சம் லிட்டரு அளந்து ஊற்றுறது யார்? ஏன் 20 லட்சம் லிட்டர் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? 2 கோடி லிட்டர் எடுத்தால் தான் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே நாங்கள் வறண்டு கிடக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ராத்திரியில் அரிக்கன் விளக்கு டார்ச்சு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் அந்த வறண்ட இடத்துல ஒரு குழியை வெட்டிட்டு அதில் தேங்கி எடுக்கல தண்ணி, அதை அப்படியே செருகு எடுத்து அவன் சூதுக்கு தெரியும் அப்படியே அள்ளிக்கிட்டு வந்து தேத்தாங்கொட்டையை வச்சு தேத்தி அதில் தண்ணி தெளிஞ்சவுடனே அதை குடிக்கிறவங்க நாங்கள். நீ அவ்வளோ தூரம் நாங்கள் வறட்சியில் இருக்கிறபோது நீ 2 லட்சம் லிட்டர் உறிஞ்சிக்க 40 லிட்டர் உறிஞ்சிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணால் எங்களுக்கு வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்கலங்க. அன்னைக்கு நான் போராடும்போது என் தம்பி சொல்கிறான்ல, ஏப்பா அடுத்த வேலை சோறு கிடைக்க கெடுத்துறாது, என்னை வந்து இந்த சீமா ஒரு பைத்தியக்காரப்ப ஏதோ வேலை கிடைக்குதுக்குன்னா அதையும் கெடுக்க வரான்னு சொல்லி என்னை திட்டி விரட்டி விட்டாங்க. இப்போ வா நமக்கு வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்கல, வந்து போராடு அப்படியா. அவன் வலுவாக வந்து ஊண்டிட்டான். 20 கிராமத்துக்கு இழந்துட்டு நாங்கள் நிற்கிறோம், ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால். இப்போ அவரை போய் எங்கே காலி பண்ணுறது? முதுகுலத்து கலவரம் சம்மந்தத்தில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரரும் மரவரும் வந்து முரணாவே அதுக்கப்புறம் இருந்திருக்காங்க. இந்த படத்தில் அவங்களோட ஒற்றுமைக்காக இதெல்லாம் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. படமே அதான் வலியுறுத்துது. நாங்கள் ஒன்றா ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தவங்க தான். அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது புரிதல் இல்லாமல் சரி. ரொம்ப பெரியவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா எங்கள் ஐயாவுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து மறுக்கிறாரு.
அந்த பஞ்சாயத்துக்கு நீங்கள் ஏதாவது பேசி கொடுங்கன்னு மறுக்கிறாரு. ஐயா வந்து மறுக்கிறாரு. நான் என்னத்தடா வந்து நீங்கள் போய் பேசுங்கன்னு. இல்லை நீங்கள் வாங்கன்னா ஐயா கூட்டி வராங்க. கூட்டி வரும்போது இவர் அப்போ தான் இராணுவத்துலேருந்து வர்றாரு ஐயா இமானுவேல் சேகரன், ஒரு இளைஞர். அவர் எந்திரிச்சு 2-3 தடவை ஐயாவை கேள்வி கேட்டுறாங்க. கேள்வி கேட்டுட்டு இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னே, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இந்த பசங்களாம் எந்திரிச்சு என்னை கேள்வி வைக்கிறாங்க பாரு அப்படின்ட்டு ஐயா சொல்லிட்டு போகிறாங்க. போகிற போது இவங்க நின்னவங்க கூட்டத்தில் இருந்தவங்க பாருங்கள், ஐயாவே எடுத்து கேள்வி கேட்டுவிட்டாருங்கிற கோபத்தில் அவரை வந்து கொல்ல சொல்கிறாரு. அது கிடையாது, இவங்க கோபத்தில் பண்ணிடுறாங்க. அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அடிப்படையில் அவர் வந்து பெரிய ஆன்மீகவாதி, பெரிய உயிர்மை நேயர், மயில் இதுகளெல்லாம் வளர்த்துக்கிட்டு சாப்பாடு போட்டு இருந்தவர். அவர் போய் அப்படி செய்ய மாட்டார். அவர் கடைசியாக அவர் சொத்துக்களை எழுதி வைக்கும்போதே தேவேந்திரரில் 2 குடும்பத்துக்கு தான் பிரித்து எழுதி கொடுக்குறாரு. பின்னால் அவங்க ஐயா பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கும் போது அந்த தேவேந்திரர்கள் வந்து ஐயா பேரில் ஒரு நல்லது அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்கன்னு இந்த ஐயா கொடுத்த நிலத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெருந்தன்மையாக மக்கள் இருந்தாங்க பாருங்கள் எங்கள் அதில். அது வந்து இடையில வந்து உங்களுக்கு தெரியுது, அவனே சொல்லிட்டான் முழுக்க அரசியல் தான் காரணம். நாங்கள் ஒன்றா இருந்தால் எப்படி? இப்போ நாங்கள் கேட்குறோங்க, படையரும் படையாச்சியும் தேவரும் தேவேந்திரம் நாங்கள் ஒன்றா இருந்துட்டோம். எப்போ கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் முதலமைச்சராக இருக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை சொல்லுங்களேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகிட்டோம். 4 பேர் தெற்க நாங்கள் 2, வடக்க நாங்கள் 2 பேர் சேர்ந்துட்டா எங்கள் இனம் சாராத ஒருத்தன் இந்த நாட்டை ஆண்டிருக்க முடியுமா? வரலாற்றில் ஒரு துரோகம் நடந்துருச்சு, நாங்கள் ஏமாந்துட்டோம். அது ஒரு தலைமுறை விழித்து கொள்ளும்போது டே நம்ம அதான் அவன் கடைசியாக போடுறா, டே எச்சரிக்கையாக இருக்கடா, விழிப்புணர்வோட இருக்கடா, இனிமேல் நம்ம அடிச்சு கிடக்க வேணாம்டான்னு சொல்ல வர்றாரு. அதுதான் அது. இல்லைன்னா வாழ்விடத்தை இழந்து நம்ம அனாதையாகி தெரிய வேண்டியதுதான். அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழவே முடியாதா, வேறு ஊருக்கு தாண்டா போகணும் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறார் பாருங்க, மதையான கூட்டம் வந்து ஏன் இவ்வளோ 10 ஆண்டுகள் இடைவெளினா படம் கிடைக்கல. இந்த படம் சிறந்த படமாக தான் எடுத்துக்கிறாரு. ஆக சிறந்த படமாக கொடுத்து அப்புறம் அடுத்து இந்த படமும் வந்து மதையான கூட்டம் வந்து வணிகமாக வெல்லலை அப்படின்னா அப்புறம் இன்னொரு படைப்புக்கு அவர் பல வருஷம் காத்திருக்கணும். அப்போ இந்த மாதிரி படைப்பை படைக்கிற படைப்பாளி சோர்ந்து எதுக்கிடா அப்படின்னு 2 குத்துப்பாட்டை போட்டோமா, 2 சண்டையை போட்டோமா, 2 காமெடி நாய்ச்சி வச்சுட்டு போட்டு போகமாடாக்க அப்படின்னு போயிடும். அப்போ அதுக்கப்புறம் படைப்பாளிகளை குறை சொல்லி பயனில்லை. சாந்தனுப்பட்ட கஷ்டத்துக்கு இந்த படத்தில் பலன் இருக்குது. அவன் எங்கள் ஊரில் என்ன இருக்குன்னு தெரியும். கண்ணு கட்டின வரைக்கும் மரம் இருக்காது, நிழல் இருக்காது, சரிதானே? வறண்ட காடு. அப்படியே கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா அந்த காணல் அது இருக்குல்ல, அந்த வெயில் அது மூஞ்சிலாம் அப்படியே சுருகி முடியெல்லாம் பூனை முடி மாதிரி ஆயிரும், வெறும் அப்படியே காஞ்சி பார்க்குறதே. அங்கே போகிறவன் யாருப்பா? சீமானா அப்படிதான் எங்கள் ஊரில் எல்லாரும். ஏன்னா வெயில் தானே, ஒன்றுமே இல்லையே எங்களுக்கு. ஒரு படத்தின் மூலமா எதனா ஒரு விடயங்கள் கற்றுக்கலாம். இந்த படத்தின் மூலமா நீங்க அந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை நான் கற்றுக்கிட்டேன். உண்மையிலே அந்த சமூகத்தோட பிரச்சனை, நான் ஒரு வெக்கேஷன் கூட அந்த ஊருக்குலாம் போனதே இல்லை. அந்த ஊரில் இருக்கிற வாழ்வியல் அதை நான் யோசித்தேன். 60 நாள் 65 நாள் அந்த ஊரில் நின்று ஷூட்டிங் பண்ணதே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை பூரா அந்த மக்கள் வந்து அந்த ஊர்லேயே வாழ்கிறாங்க. அப்போ அவங்களோட கஷ்டம் எவ்வளோ இருக்கும். அப்புறம் இந்த சமூகத்தோட அந்த பிரச்சனை, அந்த கருவேல மர பிரச்சனை, அதனால இப்போ நான் சொன்னேன், அந்த கறி மூட்டம் போடுற ஒருத்தர் போய் கேட்குறேன். அவர் சொல்கிற விடுப்பா, அடுத்த வேலை சோறுக்கே அங்கே நீ பிரச்சனை கொண்டு வந்து போட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் அவருக்கு என்ன தெரியலன்னா, அவரோட அடுத்த ஜென்ரேஷன் அங்கே வாழவே முடியாது. இப்போ கலெக்டர் இந்த சீனில் சொல்கிற மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் ராமநாதபுரத்தை காலி பண்ணி டவுனுக்கு போக வேண்டியதானா. அப்போ இப்போ கரிமூட்டத்தை வேலை பார்க்குற ஒருத்தரோட அடுத்த பசங்க யாராலையும் இந்த ஊரில் வாழ முடியாது. அப்போ ராமநாதபுரத்தில் யாருமே வாழ முடியாத அளவுக்கு போயிடும். அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஊர் தானே. அப்போ இந்த ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு டைரக்டர் கதை சொன்னப்போ இதை வந்து ஒரு பொறுப்பாக எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் முக்கியமான காரணம் இந்த கதை எடுத்தது. நம்ம போய் ஒரு 10 பாட்டு டான்ஸ் ஆடி 10 ஃபைட்டு பண்ணி நம்ம வந்து நல்ல பேர் வாங்குறதோட ஒரு பொறுப்போட ஒரு கதை எடுத்து சொன்னோம், ஒரு சமூகத்துக்கு ஒரு பொறுப்போட ஒரு கதை எடுத்து சொன்னோம்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு 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 திருப்தியை தரும். அது வணிகமாக எப்படி சம்பாதிக்கலாங்கிறது அது நம்ம கையில் இல்லை. அது ப்ரெஸ்ஸாக பத்திரிகையாளர்களாக நீங்கள் அதை எவ்வளோ பாசிட்டிவாக மக்கள்கிட்ட போய் சேர்க்குறீங்களோ அப்போ தான் அது வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்றைக்கும் இந்த படம் வந்து நான் வந்து பெரம்பலூர், திருச்சி, திட்டக்குடி, மதுரை, கரூர், ராமநாடு, விழுப்புரம் அத்தனை ஊருக்கு போனேன். எல்லா இடத்துலையும் சிட்டியை விட இந்த இடங்கள்ல வந்து அவ்வளோ வரவேற்பு நல்லா இருக்குது. ஒவ்வொரு தியேட்டர் ஓனரும் என்கிட்ட பேசுகிறாங்க, தம்பி படத்துக்கு ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது, பப்ளிக் உங்கள் படத்துக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு இருக்கிற 1 ஷோ 2 ஷோ நாங்கள் 3 ஷோ 4 ஷோ மாற்றுறோன்னு. ஆனால் பார்த்தா அடுத்த வாரம் இப்போ 3 படம் வந்துருச்சு. டக்குன்னு எங்கள் படங்களோட ஷோஸ் குறையுது. இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி படைப்புக்கு வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கலன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து விக்ரம் சுகுமாரன் சாரும் வந்து அடுத்து ஓகே பிரதர் வாங்க ஜாலியாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம், ஒரு 4 பாட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா திருப்பி வந்து படைப்பாளி தான் வந்து குறை சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் படங்கள் பண்ணுறாங்க, யாருமே வந்து ஒரு ஒரு பொறுப்போட ஒரு படம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வைஸ் வர்சா, நம்ம எல்லாமே மியூச்சுவலாக பண்ணுற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஒரு படத்துக்கு ஒரு சப்போர்ட் இது வந்து ஒரு வெற்றி படம் அப்படிதான் சொல்லணும். சும்மா இது வந்து முதல்ல இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். ஏன்னா 2 சின்ன பிள்ளைங்க, இப்போ தேவர்மான் வந்தோன்னா அண்ணன் கமல் இருந்தார், எங்கள் ஐயா இருந்தார் நடிகர்லாம், பாரதன்னு ஒரு மேதை இருந்தார், அங்கே பி ஸ்ரீராம், இளையராஜெல்லாம். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க அடிப்போம்டா வாடான்னு துணிஞ்சு அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அசாத்திய துணிச்சல் தான். அதுக்கு நம்மெல்லாம் கூட இருக்க வேண்டியது நம்ம பிறவி கடமை.
அதில் என்னுடைய சகோதரர் சரவணன் கூட இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கா சரி அப்படின்னாங்க. எங்கே போயிட்டாரா? வேற ஒதுக்கி தான் செய்யணும். இதுவும் நம்ம வேலை தான், இதுவும் நம்ம வேலை. அந்த தைரியம்லாம் அண்ணனோட பேச்சில் இருந்து தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் அதெல்லாம் சொல்லி நிறைய பேசியிருக்கேன் அதை எடுத்து. அதனால் அதை ஆவணப்படுத்துறதுங்கிறது அவன் வந்து மாவட்ட ஆட்சியரை வச்சு சொல்ல வச்சதுங்கிறது ரொம்ப. அது மட்டும் சார் வந்து அவரே எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் ஊருக்கு வந்துட்டேன், நாளைக்கு இந்த படத்தை போடுங்க, நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். அதனால அவரு சுற்றி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தினால இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு தான் வந்தார். ஸோ இதை வந்து இல்லை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கள் அண்ணன் வந்து அம்மாடி நல்லா பண்ணுறான் படி அவன். அதுவும் எங்கள் மாமா இல்லை சிம்மா நீ பாரு நீ அது அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு சிம்மா, நல்லா வந்துக்கிட்டு இருக்கு, சுகுமார் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்காப்லையே, சாந்தனுக்கு இந்த படம் நல்லா வரும்ப்பா அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். படம் இப்படி போயிட்டு அடித்தா எங்கே இருக்கேண்ணே இந்த ராமனக்கோட்டத்தில் தான் இருக்கேன், உங்கள் ஊரில் தான் இருக்கேன், சரி பாபா சரி பாபா அப்படின்னு. அது மாதிரி அப்போ இருக்கும்போதே எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு படம். நேற்று இரவு தான் வந்து வந்தோன்னே சொல்லிட்டேன் நாளைக்கு பார்த்துறேன் எப்படியாவது எனக்கு போட்டுரு அப்படின்னு. அது கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு அண்ணனாக நான் இவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குது. அதை நீங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி படங்கள் அரிதிலும் அரிதான படைப்பு வரும்போது கொண்டு போய் சேர்க்கணும். சும்மா மேடையில் சமூக ஓர்மையை பேசிட்டு இருக்கிறது இல்லை, இது ஒரு காலங்காலத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு படைப்பு. அதை எங்கள் அண்ணன் திருமாவளவன் கூட பார்த்து பாராட்டினாங்க. அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமை. அது வந்து இந்த மாதிரி படைப்புகள் வரும்போது தான் இதை பார்க்குற போது ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். ஒரு சின்ன இளைய பிள்ளைகளின் மனசில் வந்து நம்ம ஏன் இப்படி ஒற்றுமை இப்படி சந்தோஷமாக அந்த படத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு ஒரு இணக்கப்பாடு வரும். அது ரொம்ப முக்கியம். அது என் தம்பியில் வச்சுட்டு ரொம்ப கேட்காதீங்க, ஏன்னா அவைகளுக்கு சங்கடம். என்னை தனியாக இருக்கும்போது கேளுங்க, இந்த படத்தை பற்றி மட்டும் கேளுங்க. ஆமாம், இதில் மட்டும் குறைவாக எழுதலை அவன், இதுலேயும் நிறைவாக தான் எழுதியிருக்கான். அது சரிவான உரையாடல். அந்த படத்தின் களம் வேறு, இந்த படத்தின் களம் வேறு. இது ரொம்ப அது வந்து என்ன எழுதினாலும் பிரச்சனை கிடையாது, அது விளையாட்டு, ஒரு சேவை சண்டை. இது அப்படி கிடையாது, ரொம்ப உணர்வுபூர்வமானது. சின்ன ஒரு உரையாடல் அப்படி பிசுனாலும் பிரச்சனை. இப்போ பாருங்கள், ஐயா வந்து காமராஜர் ஐயாவை அவள் இழிவுபடுத்தணும் படத்தில் ஒன்றும் இல்லை, சொன்னது அது ஐயா தான் நடந்துருச்சு. பெருமையாக பேசும்போது நடந்த தவறுகளையும் சொல்லணும்ல. இப்போ ஒரு பிரச்சனை ஆமாம் தப்பு நடந்துருச்சு, தப்பு தான். அது அப்பா பண்ணாலும் தப்பு தான், தாத்தா பண்ணாலும் தப்பு தான், தப்பு தான் பண்ணிட்டு நடந்துருச்சு. அது அவருக்கு தெரியாது. இப்படி ஒரு பின்னடை வந்தோன்னா தெரியாது. எங்கள் தாத்தா முத்துராமலிங்கம் தெரியாது, எங்கள் தாத்தா காமராஜுக்கும் தெரியாது நாங்கள் இவ்வளோ அடிமைப்பட்டு கிடப்போம்னு. இல்லைன்னா முகமது அலி ஜின்னா கேட்கும்போது எந்திரிச்சே 5000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற இந்திக்காரண்ட நாடு போகிறா டே நம்ம கூட பையன் எங்களுக்கு கொடுப்பாண்டா லார்டு மவுண்ட் பேட்டனுக்கு நானும் ஒன்று தான் அவனும் ஒன்று தான் பிரித்து விட்டு போயிருப்பான். அவன் இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருக்கணும்னு மவுண்ட் பேட்டனுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஆனால் எங்கள் தாத்தாக்கள் வந்து ஒருத்தர் சுபாஷ் சந்திர பக்தர், ஒருத்தர் காந்தி பக்தர், கதை முடிஞ்சு. நாங்கள் பித்தனை தீர்ப்பித்தோம். ஐயா என்னையா இந்தி படி, ஏய் அது கிடையாது நீட் எழுது, ஏய் அதை எழுது, இதெல்லாம் நாங்கள் பாருங்க அடிமைப்பட்டு கிடக்கணும் பாருங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுலேருந்து விவசாயமான ஆளுன்னு சொல்லி இப்போ கிராமத்தில் பல குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாம் போய் சும்மா கம்மாதிரியில் உட்காந்து ஊருக்கார பேசுறதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டில் நானே தான் குற்றச்சாட்டுறேனே. என்ன நான் பாதிக்கப்படுறேன். எங்கள் வீட்டில் என் நிலத்தில் வேலை செய்ய எனக்கு ஆள் இல்லை. 2 ஏக்கரை ஒரு நாளில் இருப்போம், 1 ஏக்கரை 7 நாளில் இருக்கிறோம். காரணம் என்னன்னு தெரியுதுல்ல, இதுதான் இப்போ பிரச்சனை. அது வந்து அதை வந்து ஒரு வேளாண் குடிமகன் தான் தவிக்க முடியும், அவனுக்கு தான் தெரியும். என் மண்ணை மக்களை உயிருக்கு மேலே நேசிக்கிறவனுக்கு தான் வழி தெரியும். அது புரியுது. அது வந்து சும்மா தெரியாமல் சொல்கிறது தான். அது வந்து காமராஜர் ஐயா வந்து இந்த விதையை தூவிட்டாருன்னு படத்தில் ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன், தம்பி பேட்டி கொடுக்கும்போது அதை சொல்லிட்டாருன்றாங்க. உண்மைதான். அவருக்கு என்ன தெரியுமா, என்ன வறண்ட பகுதி இது இருந்தால் இதை வேற வெட்டி பொழைச்சிக்கிறங்க மக்கள்னு நினச்சார். அவர் செஞ்ச எவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஏரி கட்டினார், அணையை கட்டினார், குளத்தை வெட்டினார், பள்ளிக்கூடம் கட்டினார், பாதையை போட்டார், அதெல்லாம் இருக்குது. அதை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. 2வது சமூக ஊர்மைக்கு வந்து இது வந்து வித்திடணும். இந்த மாதிரி படைப்புகள் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா இங்கே உங்களுக்கு இலக்கியங்கள் நிறைய படைக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதை படிக்கிறதுக்கான ஆர்வம் ரொம்ப குறைவு, பார்க்குறதுக்கான ஆர்வம் அதிகம். அதே ஒரு கரிசல் இலக்கியத்தை வந்து திரையில் கொண்டு வந்து சமூக ஊர்மைக்கு சொல்கிறது, 2 சமூகம் எப்படி வாழ்ந்தது, அப்படி தான் வாழ்ந்தவங்க, இப்போவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க தான். அதுக்குள்ளே சின்ன சின்ன பிசுறுகள், சின்ன சின்ன இடையூறுகள் வந்து அது யார் பிரிக்கிறான்னு தெரியுது. அது கூட்டிணைவு நிறுவனங்கள், பெரிய லாப தேவைக்காக வருகிற கார்ப்பரேட்டுகள், அது கார்ப்பரேட்டுகளின் வேட்டைக்காடாக உலகம் மாறிடுச்சு. அதுவும் தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை அந்த உலகம் சந்தைமயப்படுத்தப்பட்ட உடனே இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. படம் வந்து இப்போ வந்திருக்குது. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் அண்ணன் இளையதளம் பிரபுவர்களும் எங்கள் மாமா இளவரசு அவர்களும் சுகுமார் எடுக்கிறேன் எங்கள் ஊரில் தான் எடுக்கிறாங்க. அப்போ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன், அப்படி அருமையாக எடுத்துகிட்டு இருக்கா, அப்படி நல்லா வருது படம் அப்படின்னு. எனக்கு இப்போ தனிப்பட்ட முறையில் விக்ரம் ஜெயிக்கணும், என் தம்பி சாந்தனும் ஜெயிக்கணும். அவன் மேலே எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறை 2 பேர் மேலே அன்பு. சாந்தனு மேலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆகச்சிறந்த ஒரு திரை மேதை. அவரை போல் ஒரு திரைக்கதை அமைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு KS கோபாலகிருஷ்ணன்
விட்டால் கேப்பாக்கிறாச்சு 2 பேர் தான். அது உங்களுக்கு தெரியும், திரையுலகத்தின் திரைக்கதை மேதைன்னு இந்தியாவிலே அவர் அடிச்சுக்கிற ஆள் கிடையாது. அப்படி அவர் புள்ள நம்ம புள்ள ஜெயிச்சு வந்துடணுமே நினச்சி அவனுக்கு முழுமையான நடிகை. என்ன அப்படின்னா நடனம் தெரியும், சண்டை தெரியும், உச்சரித்து எப்படி வசனம் பேசணும்னு தெரியும். அது சிலருக்கு நடனம் வராது, சிலருக்கு சண்டை காட்சியில் நடிக்கிறதுக்கு வராது. அப்போ முழுமையான திரைக்கலைஞர்னா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கிற ஒரு புள்ள வெல்லணுங்கிறது தான். அதுக்கு இந்த படம் வந்து மிக அருமையாக அமைஞ்சிருக்கு. அவர் முழு திறமையை வெளிக்காட்ட அதில் எல்லாம் காதல் இருக்குது, என்ன சொல்கிறது, துரோகம் இருக்குது, வஞ்சகம் இருக்குது, சூழ்ச்சி இருக்குது, கோபம் இருக்குது, சண்டை இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, சமூக ஓர்மை இருக்குது. எல்லாமே ஒருங்கே சேர்ந்த ஒரு திரைப்படம் தான் இது. திரை காவியம் தான் சொல்லணும் இது. அது என்னவோ நான் வந்து இப்போ படம் வெளியானது அன்னைக்கே பார்த்து சொல்லியிருக்கணும். எனக்கு கொஞ்சம் வேலை தனிப்பட்ட முறையில் நான் சாந்தனிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்காக வருது எனக்கு இந்த மேலே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. மாலை முரசு சேனல் வந்து 8வது நாள் அடி எடுத்து வைக்கிறது ஒரு சின்ன வாழ்த்து பெட்டி அது அவங்ககிட்ட தனி எடுப்போம். சார்